எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ப்ளோமி ஹியர். இப்போதான் 1000 கோடி செலவு பண்ணி ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல, அந்த கல்யாணத்தை பற்றி தான் இந்த வீடியோலையும் ஆஸ் யூஷுவல் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். அதாவது இவங்க பெரிய அம்பானி குடும்பம், இவங்க அப்படியே 1000 கோடி செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டாலும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் வந்து நம்ம யூஷுவலாக கேட்டிருப்போம். ஸோ இப்போ அம்பானி அவங்க பையன் ஆனந்த் அம்பானிக்கு 1000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. 1000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாருன்னா அப்போது ஆனந்த் அம்பானியோட சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரதானே செய்யும். ஆனந்த் அம்பானியோட பர்டிகுலராக ஆகாஷ் அம்பானி, ஈஷா அம்பானி இவங்க யாரையும் சேர்க்காம ஆனந்த் அம்பானியோட சொத்து மதிப்பு மட்டும் 33,000 கோடியாம். மை காட், 33,000 கோடியிலேருந்து ஒரு 1000 கோடி எடுத்து கல்யாணம் பண்ணால் அது ஒன்றும் குறைஞ்ச பணம் குறைஞ்சிடாது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் 33,000 கோடின்றது இப்போ இருக்கிற அவரோட சொத்து மதிப்பு. இதன் பிறகு அது எகிறதான் வாய்ப்பு இருக்குது, குறைய வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஆனந்த் அம்பானியோட சொத்து மதிப்பு இவ்வளோ. முகேஷ் அம்பானியும் நீட்டா அம்பானியும் அவங்களுக்கு என்ன மாதிரியான விலை உயர்ந்த கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் 4.5 கோடி மதிப்புள்ள ஒரு காரை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க திருமண தம்பதிகளுக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 700 கோடி, கிட்டத்தட்ட 700 கோடி மதிப்புள்ள வைர நெக்லஸ், அதில் முத்து பவளம் எல்லாமே பதிக்கப்பட்ட ஒரு வைர நெக்லஸை ராதிகா அவங்களுக்கு நீட்டா அம்பானி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு நீட்டா அம்பானியும் முகேஷ் அம்பானியும் சேர்ந்து புதுசாக கல்யாணம் ஆகி தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற அவங்களுக்காக வெள்ளியிலேயே செய்யப்பட்ட துளசி செடி 2ஐயும், வெள்ளியிலேயே செய்யப்பட்ட விநாயகர் விக்கிரகம் 2ஐயும், வெள்ளியில் செய்யப்பட்ட 2 லக்ஷ்மி தேவி விக்கிரகங்களையும் பரிசாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் நடக்கிற எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மட்டும்தான் நடக்குதுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரிஹானா, கோலிவுட் பாப் சிங்கர், அவங்கள வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்கள வந்து கச்சேரி நடத்துறதுக்காக வர வச்சுருக்காங்க. எவ்வளோ கொடுத்து வர வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 5 கோடி இல்லை ஒரு 10 கோடி, அதுதான் இல்லை. ரிஹானாவுக்கு வந்து அங்கே இருக்கிற வரைக்கும் 70 கோடி சம்பளமாம். அது மட்டும் இல்லாமல் ரிஹானா இந்தியாவை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஏர்போர்ட்லேருந்து வரும்பொழுதே நிறைய இந்தியாவில் இருக்கிற ஃபேன்ஸ் கூட ஹக் பண்ணி தோள் மேலே கை போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக தன்னோட அன்பை வந்து ரிஹானா வெளிப்படுத்தியிருக்காங்க. அது கூடவே சேர்த்து நிறைய செலிப்ரிட்டிஸ், MS தோனியாக இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், அப்புறம் ரத்தன் டாட்டாவை தவிர்த்து அனைத்து பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ட்ரம்போட பொண்ணு இவாங்காவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அங்கே தான் குவிஞ்சிருக்காங்க. என்னதான் ராதிகாவும் ஒரு பெரிய பணக்கார பொண்ணாக இருந்தாலும் தன்னை மகளாக பார்த்துக்கிற நீட்டா அம்பானிக்கிட்ட இருந்து இவ்வளோ விலை உயர்ந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வர்றதை பார்த்து அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்களாம். இந்த குடும்பம் எனக்கு வந்து சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னோடய வாழ்க்கையே இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான், என்னோட கணவர் ஆனந்த் அம்பானிக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராதிகா வந்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக ஒரு பரதநாட்டியமாக இருக்கட்டும், பரதநாட்டியம் ஏன் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா நீட்டா அம்பானிக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ தன்னோட மாமியாருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது அரங்கேற்றமும் செஞ்சுருக்காங்களாம். அது கூடவே சேர்த்து ஆகாஷ்க்கு வந்து ஆனந்த் அம்பானிக்கு வந்து உடலில் சில பிரச்சனைகள் இருந்தது. ஸோ ரொம்ப வெயிட் ஆனப்பையும் சரி, வெயிட் குறைஞ்சி ஸ்லிம்மாக இருந்தப்பையும் சரி, இப்போது கொஞ்சம் ஒரு 150 கேஜஸில் இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் சரி, ராதிகா வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்களாம். சொல்லுவாங்கள்ல, ஒரு பைக்கில் ரெண்டு ஜோடி போகிறாங்க அப்படின்னா ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்க மட்டும் அழகாக இருந்தால் போதுமா? 2 பேரும் ஒரே ஈக்குவலாக ஒரே கலராக ஜோடி பொருத்தம் அழகாக இருந்தால் மட்டும் போதுமா? ஒரு நல்ல சோல்மேட்டாக இருக்கணும். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்காக ஒருத்தவங்க இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் ராதிகா. ஏன்னா அவருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டவங்க தான் நான் ராதிகா மெர்ச்சன்ட். ஸோ இந்த திருமணத்தை பற்றி உலகமே வாய் திறந்து பேசணும். அதுக்காக மட்டும்தான் இவ்வளவு சிறப்பு ஏற்பாடுகளான்னு கேட்டால் அது மட்டும் இல்லை, இந்தியாவோட வர்த்தகத்தோட நிலைமையை உயர்த்தணும், பொருளாதார நிலையை உயர்த்தணும் அப்படின்றதும் ஒரு முக்கிய காரணம் தான். ஏன்னா
இதுக்கு முன்னாடி 1981 பிரின்சஸ் டயானா அவங்களோட திருமணம் 941 கோடி செலவு பண்ணி நடந்தது. அதன் பிறகு அந்த ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணவே இல்லை. இப்போ ஆனந்த் அம்பானியோட திருமணம் 1000 கோடி செலவில் நடக்குது. ஸோ உலகமே இந்த திருமணத்தை வியந்து பார்க்கும். அப்படி வியந்து பார்க்குதுன்னா இந்தியாவுக்கு தேவையான பொருளாதாரங்கள், பிஸ்னஸ்கள் அளவுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.